ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான மாறல நம்ம ஒரு பென்சில் கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய கோபம் வருது. எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் தன் கிட்ட இருக்க அந்த டாய்ஸ், என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். இப்ப அவனை மாத்துறதுக்கு அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனாலும் மாத்த முடியல. அவனுக்கு அவங்க தாத்தா கிட்ட மட்டும் பயம். அவர் ரொம்ப ஹைட்டா பெரிய மீச வச்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவான். இருந்தாலும் அவனோட அந்த நடத்தையில எந்த மாற்றமும் இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு கோபம். அந்த கோபம் வரும்போது தான் கிட்ட இருந்த அந்த பென்சிலை 2ஆ உடைச்சிடுறான். புது பென்சில் அது. இத பார்த்த தாத்தா, இப்படி ஒரு அழகான பென்சிலை உடைக்கிறது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், இது ஒரு ஜஸ்ட் பென்சில் தானே அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த தாத்தா, இந்த பென்சில் கிட்ட இருந்து நம்ம 5 மாரல் லெசன்ஸ, நம்ம லைஃபுக்கு தேவையான லெசன்ஸ கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவனை தன்னோட பக்கத்துல உட்கார வச்சு அந்த 5 மாரல் லெசன்ஸையும் அவனுக்கு சொல்லி கொடுக்கறாரு. அவனும் ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, பென்சிலை கைட் பண்றதுக்கு எப்படி நம்ம கை தேவைப்படுதோ அதே மாதிரி நம்மள கைட் பண்ணவும் வயதானவங்களும் நல்ல அனுபவசாலிகளும் தேவை. சோ நம்ம எப்பவும் நம்மளை விட அறிவுல சிறந்தவங்களை மதிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் பாயிண்ட், பென்சில் நல்லா அழகா எழுத அதை சரியா ஷார்ப் பண்றது முக்கியம். அது தன்னோட உடம்புல இருந்து கொஞ்சம் பாகத்தை இழக்குது. அதே மாதிரிதான் நம்ம கொஞ்சம் வலியை அனுபவிச்சாலும் நம்மளோட திறமைகளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுல கிடைக்கிற அனுபவம் நம்மள சிறந்த மனுஷனா மாத்தும் அப்படின்னு சொல்றாரு. இதையும் அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். அடுத்து தேர்ட் பாயிண்ட், பென்சில் அது செய்யற தவறுகளை திருத்த ஒத்துழைப்பு கொடுக்கும். எரேசரோட ஹெல்ப்போட அதுல அது செய்யற அந்த தவறுகளை எரேஸ் பண்றதுக்கு அது வாய்ப்பு கொடுக்கும். அது போல நாம நம்ம செய்யற தவறுகளை திருத்திக்கணும், திரும்ப அந்த தவறுகள் ஏற்படாமையும் பாத்துக்கணும். ஃபோர்த் பாயிண்டா அவர் என்ன சொல்றாருன்னா, பென்சில் மரத்தாலானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அதுல முக்கியமானது அது உள்ள இருக்கிற அந்த கிராஃபைட். அந்த கிராஃபைட் இல்லைன்னா அது யூஸ்லெஸ். சோ நம்மளோட பிசிக்கல் அப்பேரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம உள்ள நம்ம என்ன பண்புகளோட இருக்கும் அப்படிங்கறது தான் முக்கியம். சோ நீ இத மாதிரி ஷார்ட் டெம்பரா இருந்த அப்படின்னா உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை சுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து 5th பாயிண்ட், பென்சில் எப்பவும் தன்னோட ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போகும். அது சின்ன பென்சிலோ பெரிய பென்சிலோ, நான் அதுக்கான ஒரு தடயத்தை அது அந்த பேப்பர்ல விட்டுட்டு தான் போகும். அத மாதிரி நம்மளோட எய்ம நோக்கி போய் அச்சீவ் பண்ணி அதோட தடயத்தை விட்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே முடிக்கிறாரு. இப்ப இந்த பையனுக்கு இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாவே இருக்குது. அவர் சொல்றத அவன் ஏத்துக்கவும் செய்யறான். இனிமே எந்த ஒரு பொருளையும் இத மாதிரி அலட்சியப்படுத்த மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இப்ப நமக்கு தேவையான நிறைய மாறல இந்த லெசன்ல வர தாத்தாவே நமக்கு சொல்லிடுறாரு. சோ இந்த உலகத்துல முக்கியம் இல்லாததுனோ இல்ல தேவை இல்லாததுன்னு எதுவும் கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன அந்த பொருட்கள் கிட்ட இருந்து கூட நாம நம்ம லைஃபுக்கு தேவையான நல்ல லெசன்ஸ கத்துக்க முடியும். நம்ம கத்துக்கிற இந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்டையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியோட மாரல் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.